இந்த 3 நாள் பயிற்சியில் வந்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? 3 நாள் பயிற்சி வந்து நல்ல ஒரு பயிற்சியாக எனக்கு அமைஞ்சிருக்குது. முதல் நாள் பயிற்சி வந்து கலர்களை எப்படி செய்கிறோன்னு எனக்கு உண்மைக்குமே தெரியாது. நாங்கள் சும்மா சின்னதில் போட்டு அப்படி சும்மா கட்டிட்டு போகிறது தான். இங்கே வந்து அந்த கலர்களை எப்படி சேர்த்து வடிவாக பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி முதல் நாள் கற்றுக்கொண்டேன். எந்தெந்த கலரோட எந்தெந்த கலர் முக்கியமாக எனக்கு மஞ்சளும் நீளமும் சிவப்பையும் தவிர வேறு கலர் எடுக்கவே தெரியாது. அப்போ இந்த பயிற்சியில் வந்து முதல் நாள் என்ன வெள்ளையை சேர்த்து அடிக்கலாம், நீளத்தை சேர்த்து எப்படி அடிக்கலாம்னு இந்த ஒவ்வொரு கலர்களை பற்றியும் நான் படிச்சுக்கிட்டேன். 2ஆம் நாள் பயிற்சி வந்து அதுவும் எனக்கு நல்ல இதாக இருந்தது. 3ஆம் நாள் பயிற்சி இன்றைய நாள் பயிற்சி வந்து இந்த ஒரு சாயம் ஒரு துளி விட்டு என்ன கலர் எடுக்கலாம், அதுக்குள்ளே வேறு என்ன சாயத்தை விட்டு வேறு கலர் விட்டு சாயத்தில் எத்தனையோ விதமான கலர்களை எடுக்கிறது நான் கற்றுக்கொண்டேன். நான் முழுமையாக சாயம் போடைக்குள்ளே நிறைய போட்டு தான் நான் சாயம் காட்டினேன். அப்படி இதுகளெல்லாம் இனி மிச்சப்படுத்தலாம்னு சொல்லி கற்றுக்கொண்டேன் இந்த நாளில். இந்த பயிற்சியிலேருந்து நீங்கள் புதுசாக வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன? புதுசாக வந்து நான் உண்மைக்குமே சொல்லணும்னு சொன்னால் இந்த சாயத்தை தான் நான் முக்கியமாக சொல்லணும். சாயத்தை மிச்சப்படுத்துறது, நேரத்தை மிச்சப்படுத்துறது, அதுகளெல்லாம் இருக்குது. இந்த கற்றுக்கொண்ட விடயங்கள் வந்து உங்களோட தொழிலை வந்து முன்னேற்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் விளக்கம். நிறைய வாய்ப்பு தான். நாங்கள் முதல் டார்க் கலரில் தான் எல்லாம் செய்து கொடுக்குறது. எல்லாருக்கும் விருப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி அறியலாங்க. நாங்கள் முதல் டார்க் கலரில் செய்து கொடுத்துனோன்னா டார்க் தண்ணியில் பார்க்குறவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து லைட் கலரில் இருக்கிறது நிறைய பேர் விருப்பமாக இருக்குது. எனக்கு இன்றைக்கு லைட் கலர் சரியான விருப்பம். இவ்வளவு சாயத்தை பயன்படுத்தி நான் வேலை செய்திருக்கிறேன். இன்றைய நாள் எனக்கு விருப்பமான கலர் எனக்கு இப்போயே கிடைச்சிருக்கிறது செய்கிறதுக்கு. நாங்கள் ஒரு நாளுமே ஒருத்தருமே இதை பயிற்சிக்கு ஒருத்தருமே இந்த கலரை நாங்கள் கண்டதே இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு அதை பற்றி ஒரு அனுபவமும் நல்ல ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு இது கிடைச்சிருக்குது. இந்த கலர் செய்கிற முறை சந்தை வாய்ப்பு அதிகரிக்கணும். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அது என்னத்தை சொல்லுங்கள்? சாயத்தை தான் நான் சொல்லுவேன். சாயம் என்ன மாதிரி செய்கிறது. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது? நிறைய பயனுள்ள விஷயம். எப்படி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக? பயனுள்ளதுன்னு சொன்னால் நான் வேறு பயிற்சியில் எடுத்துருக்கிறேன். எடுக்கிறதுல நிறைய பயிற்சி எடுத்துருக்கேன். நிறைய நான் சொல்லவே இல்லாத நிறைய பயிற்சி எடுத்துருக்கிறேன். அதுலேயும் விசேஷமாக இந்த சாய பயிற்சி நல்ல ஒரு இதாக இருந்தது. முதல்ல நான் டிசைனிங் சென்டர் பழையக்கின்ற கேக்குள்ள அவங்களும் எங்களை டார்க்கான கலர்களை தான் பயன்படுத்தினாங்க. பிறகு வந்து டூரிசம் போர்ட்டோடாக நான் பழைய ட்ரைனிங் கொண்டு எடுத்தேன். அதுலேயும் வந்து இப்படி சாயங்களை தான் நாங்கள் பயன்படுத்தி செய்தோம். ஆனால் இந்த முறை வந்து எனக்கு நல்ல ஒரு விருப்பமான ஒரு முறை. சந்தோஷமாக இருக்கு எனக்கு இந்த சாயம் செய்கிற இது வந்து நல்ல ஒரு விருப்பம். ஓகே. எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு இது இப்படியான வந்து ட்ரைனிங் உங்களுக்கு அந்த பல்மேரா வீவிங் தொடர்பாக தரணுமெண்டா எந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறீங்க? புது டிசைன்கள் இருக்குது. எனக்கு உண்மைக்குமே ஒரு 3-4 பின்னலை தவிர வேறு பின்னல் தெரியாது, டிசைன் போட தெரியாது. நிறைய டிசைன்கள் இருக்குது. அந்த டிசைன்களை வந்து எங்களுக்கு இன்னும் தந்தாங்கன்னு சொன்னேன். இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது டிசைன்கள் எல்லாம் மாடல்கள் வந்துட்டு இருக்குது. அந்த டிசைன்கள் செய்கிறது எனக்கு உண்மைக்குமே தெரியாது. அப்போ அந்த டிசைன் தந்தால் நாங்களும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு இதாக வரலாம். இப்போ இந்த பயிற்சியை வந்து அரேஞ்ச் பண்ணினது அதுகள் தொடர்பாக வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணின விதங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, இதை மேலே வந்து மெருகூட்டுறதுக்கு என்ன செய்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த பயிற்சி வந்து எல்லாமே எனக்கு நல்ல விருப்பமாக இருக்குது. நாங்கள் தான் கொஞ்சம் தூர இடத்துலேருந்து வந்தது, அது கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே மன்னார் மாவட்டம்ன்றபடியால் எங்களுக்கு மன்னால் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்திருக்க தெரியல. இப்போ வவுனியாவுக்குள்ளே வேலை செய்கிறாங்களோ இல்லை கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆக்களோ யாராவது இதுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பயிற்சி இங்கே இருந்திருந்தால் எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். நல்லது நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் இது நாங்கள் மன்னார் மாவட்டத்தார்கள் தான் 4 பேர் இருக்கிறது. அதால் இந்த பயிற்சியை மன்னார் மாவட்டத்தில் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. No, you still have